இந்த கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இந்த கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்களே, முதலாண்டில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி படிப்பு என்பது கனவாக இருந்த காலம் ஒன்று உண்டு. 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் கல்லூரியில் சேர்வது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ஒரே ஒரு கல்லூரி தான் அன்று செயலாற்றிக் கொண்டிருந்தது. 2-3 தனியார் கல்லூரிகள் இருக்கும். கோவை, மதுரை, சென்னை ஆகிய பெருநகரங்களில்தான் நிறைய கல்லூரிகள் இருந்தன. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை 5-6% தான் இருந்தது. தமிழ்நாட்டில் அப்போது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எதுவும் கிடையாது. 6-7 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருந்தன. 7-8 பொறியியல் கல்லூரிகள் தான் இருந்தன. பொறியியல் கல்லூரியில் இணைவது என்பது மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டது. கல்லூரிக்கு செல்வதே சாதனை. அதிலும் பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு என்றும் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை காண்பார்கள் என்பதனாலும் அந்த படிப்பில் சேர்வது இமாலய சாதனையாக கருதப்பட்டது. இன்று நீங்களெல்லாம் அந்த பொறியியல் படிப்பில் சேர்ந்து படிப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நீங்களே பெருமிதப்பட்டு மகிழ்ச்சி அடையலாம் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். நாங்கள் கல்லூரியில் படித்த சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட வேளாண் கல்லூரியில் என்னுடைய படிப்பை தொடங்கினேன். 1981ஆம் ஆண்டு நான் கல்லூரியில் இணைந்தேன். எங்கள் கல்லூரியில் அப்போது இருந்த நடைமுறையில் காலையில் 7 மணிக்கே நாங்கள் களத்துக்கு செல்ல வேண்டும். காக்கி உடை அணிந்து கொண்டு கையிலே ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு மிதிவண்டியில் நாங்கள் களத்துக்கு சென்று 7 மணிக்கு எங்களுடைய செய்முறை வகுப்பை தொடங்குவோம். 7லிருந்து 10 வரை எங்களுக்கு செய்முறை வகுப்புகள். 10 மணியிலிருந்து 10:30 வரை ஓர் இடைவெளி உண்டு. அப்போதுதான் வந்து குளித்துவிட்டு வகுப்புக்கு செல்வோம். 10:30லிருந்து 11:30 மணி வரை வகுப்பு. 11:30லிருந்து உணவு இடைவேளை தொடங்கும். 1 மணிக்கு மறுபடியும் வகுப்புகள் 4 மணி வரை நடக்கும். 4 மணிக்கு பிறகு நாங்கள் சிறிது இளைப்பாறி விட்டு தாவரங்களை சேகரிப்பதற்கும் பூச்சிகளை சேகரிப்பதற்கும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவற்றையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து சேர்வோம். எங்களுக்கு அப்போது ஆண்டுக்கு 3 முறை தேர்வுகள் நடக்கும் ட்ரைமஸ்டர் முறை இருந்தது. 70 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து கல்லூரிக்கு வந்தால்தான் ஒரு ட்ரைமஸ்டர் முடியும். நடுவிலே விடுப்பு வந்தால் அந்த ட்ரைமஸ்டர் இழுத்து கொண்டே போகும். எங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை இப்போது நினைத்தாலும் அது இனிப்பாக இருக்கிறது. நாங்கள் அனைவரும் கல்லூரியை முடித்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதம் செப்டம்பர் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சந்தித்து மறுபடியும் மகிழப் போகிறோம் என்கின்ற தகவல்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கல்லூரியிலே படிக்கிற போது
இந்த நினைவுகள் எல்லாம் சற்று கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் கல்லூரியை முடித்து நீங்கள் வெளியே வந்துவிட்ட பிறகு இந்த கல்லூரியை நினைக்க நினைக்க அது உங்களுக்கு தித்திப்பாக இருக்கும். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம். நம்முடைய கலையரங்கத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தது, யார் யார் வந்து பேசினார்கள், எப்படி நம்முடைய ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் இருந்தன. நாம் விடுதியிலே தங்கியிருந்தோமே, அப்போது எத்தனை விளையாட்டாக நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தோம். மாலை வேளையில் நாம் அனைவரும் அமர்ந்து நடந்தவற்றை பற்றியெல்லாம் அரட்டை அடிப்போமே. அந்த வாழ்க்கை இன்று காணல் நீராக ஆகிவிட்டதே. இப்போது பனி பனி என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு மகிழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகளைப் போல பறவைகளைப் போல சிறகடித்து பறந்தோம் என்று இந்த கல்லூரியை விட்டு வெளியே சென்று 2 ஆண்டுகளிலேயே நீங்கள் உணர ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் இளம் நண்பர்களான உங்களுக்கு என்னுடைய முதல் அறிவுரை, படிப்பு பின்னால் இருக்கட்டும், மகிழ்ச்சி முதலில் இருக்கட்டும். மகிழ்ச்சியாக இருக்க கல்லூரியில் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நிகழ்வுகளையும் மகிழ்ச்சியாக அணுக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 4 ஆண்டுகள் 4 நாட்களைப் போல ஓடிவிடும். நான் இப்போது திரும்பி பார்க்கிறேன். 1984 செப்டம்பர் மாதம்தான் எங்களுடைய 4 ஆண்டு படிப்பு முடிந்தது. 41 ஆண்டுகள் கடகடவென ஓடிவிட்டன. இப்போது திரும்பி பார்த்தால் அந்த கல்லூரி வாழ்க்கை எவ்வளவு கதகதப்பாக இருந்தது. நாங்கள் வயல்வெளிகளிலே திரிந்து எங்களுடைய வலையிலே பட்டாம்பூச்சிகளை பிடிப்பது கூட அப்போது சிரமமாக இருந்தது. இப்போது நினைத்து பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் நெற்பயிரை நடவு செய்கிற போது அப்போது எரிச்சலாக இருந்தது. இப்போது நினைத்து பார்த்தால் இன்பமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் எவையெல்லாம் கசப்பாக இருக்கின்றனவோ அவற்றை காலம் தாண்டி நினைக்கிற போது அது கற்கண்டாக இருக்கும் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். நான் என்னுடைய குடிமைப்பணி தேர்வில் ஆளுமை தேர்வுக்காக டெல்லி சென்றிருந்த போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தேன். அந்த விடுதியில் தான் தங்கியிருந்தேன். அங்கே நூலகங்கள் எப்படி இயங்குகின்றன, அங்கே மாணவர்கள் எவ்வாறு நூலகங்களை அணுகுகிறார்கள், அவர்கள் எப்படி விவாதத்தை மேற்கொள்ளுகிறார்கள், அங்கே கருத்தரங்கங்கள் எப்படி நடக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்தேன். வகுப்பறையில் மட்டும் கல்வி நடைபெறுவது இல்லை. வகுப்பறையை தாண்டி நாம் கல்வியை விரிவாக்கி கொள்ளுகிற போதுதான் வகுப்பறையில் கற்ற அந்த கல்வி செறிவானதாக ஆகும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கல்லூரி வாழ்க்கை என்பது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்வீர்கள். பேராசிரியர்கள் பாடம் நடத்துகிற போது ஒரு தவம் இருப்பதைப் போல உங்கள் கவனத்தை செலுத்துவீர்கள். அதனால் கல்லூரி வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை முதலில் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். கல்லூரி வாழ்க்கை தான் உங்களுடைய எதிர்காலத்தை செதுக்குகிறது. நீங்கள் பள்ளியிலே படித்தது ஒரு அடிப்படை கல்வி. பள்ளியிலே படித்ததை வைத்து நீங்கள் வாழ்க்கையிலே உயரத்தை அடைய முடியாது. கல்லூரியில் படித்தால்தான் பல போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தகுதி பெறுபவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை பள்ளியோடு ஒருவர் நின்றுவிட்டால் அவர் சராசரி பணிகளுக்குத்தான் செல்ல முடியும். கல்லூரிக்கு வருகிற போதுதான் நீங்கள் பல நுட்பங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு முதிர்ச்சி வருகிறது, வாழ்க்கையை பற்றிய புரிதல் வருகிறது. எந்த திசையிலே தேடலாம், எப்படி உழைக்கலாம், நம் அறிவை எப்படி திரட்டலாம் என்பதை நீங்கள் கல்லூரியில் தான் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கான அடித்தளம். கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் படித்ததும்
நீங்கள் பெறுகிற பட்டமும் பல பணிகளுக்கு அடிப்படை தகுதிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த போட்டித் தேர்வை எழுத வேண்டும் என்றாலும், ஒருவேளை நீங்கள் குடிமைப்பணி தேர்வுகளான இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி போன்றவற்றை எழுத நினைத்தாலும் உங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு தேவை. ஒரு வீடு இல்லாதவரை ஒரு ஆண் ஆணாக கருதப்பட மாட்டான். ஒரு சொந்த வீடு அவனுக்கு தேவை என்று கூறியிருப்பான். என்னை பொறுத்தவரை ஒருவர் ஒரு பட்டப்படிப்பாவது படித்தால்தான் இந்த சமூகத்தில் மனிதனாக மதிக்கப்படுவான் என்பது உண்மை. அதுவும் ஒரு பட்டப்படிப்பு போதுமா? அந்த பட்டப்படிப்பு தான் கடைக்காலாக இருக்கிறது. அதன் மீது நீங்கள் எவ்வளவு அடுக்கு மாடியை வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் அடிப்படை அஸ்திவாரமாக இருப்பது ஒரு பட்டப்படிப்பு தான். அதிலே நீங்கள் பெறுகிற இந்த பட்டம் இந்த சமூகத்தால் அவதானிக்கப்படுகின்ற ஒன்று, உற்று நோக்கப்படுகின்ற ஒன்று. நான் வெறும் இளம் அறிவியல் மேலாண்மை மட்டும்தான் படித்திருந்தேன். அதற்கு பிறகு இந்திய வருமான பணிக்கு சென்றேன். அங்கே எனக்கு ஜெய்னி என்கின்ற ஓர் துணை ஆணையர் மேலதிகாரியாக இருந்தார். 2 மாதங்கள் அவருக்கு கீழ் பயிற்சியை பெற்றேன். பிறகு நான் இந்திய ஆட்சி பணிக்கு வந்துவிட்டேன். அவரை நான் மதுரையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தேன். அவர் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இளம் அறிவியல் வேளாண்மை படித்தீர்களே, அதற்கு பிறகு ஏதாவது படித்தீர்களா என்று கேட்டார். நான் இளம் அறிவியல் வேளாண்மை படித்த பிறகு நாம் இந்திய ஆட்சி பணிக்கு வந்து விட்டோமே, எதற்காக படிக்க வேண்டும் என்று நினைத்து படிக்கவில்லை. அப்போதுதான் எனக்கு உறுத்தியது, வெறும் பட்டப்படிப்பு மட்டும் போதாது, அதை தாண்டி நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. உடனே நான் மதுரையிலே பணியாற்றி கொண்டிருந்த போது MBA தேர்வை எழுதி அதில் தேர்ச்சி பெற்றேன். பிறகு MA ஆங்கிலம் எழுதி அதில் தேர்ச்சி பெற்றேன். பிறகு வர்த்தக மேலாண்மையில் ஒரு PhD பெற்றேன். பிறகு தொழிலாளர் மேலாண்மையில் ஒரு MA பட்டம் பெற்றேன். பிறகு ஒரு சைக்காலஜியில் MSc பட்டம் பெற்றேன். பிறகு நான் ஆங்கில இலக்கியத்தில் 2வது PhD பெற்றேன். பிறகு மேலாண்மையில் முதுமுனைவர் பட்டம் பெற்றேன். பிறகு வேளாண்மையில் ஒரு முனைவர் பட்டம் பெற்றேன். அதற்கு பிறகுதான் 4 முதுகலை பட்டங்கள், 4 ஆராய்ச்சி பட்டங்கள் பெற்றேன். இதை சொல்வதற்கு காரணம், உங்களுக்கு பெறுகிற அந்த மதிப்பெண்களும் உங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதிப்பெண்களும் வாழ்க்கையில் முக்கியம். அதற்கு இந்த கல்லூரி வாழ்க்கை முக்கியம். கல்லூரி வாழ்க்கையில்தான் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கல்லூரி வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி கிடைக்கிறது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடைக்கிறது, பலரோடு பழகுகிற அனுபவம் ஏற்படுகிறது, வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுகிறது. வெறுமனே படித்து மதிப்பெண்கள் மட்டுமே நீங்கள் பள்ளியிலே பெற்றுக்கொண்டிருந்தீர்கள். இங்கே வந்த பிறகுதான் நீங்கள் அவற்றை தாண்டி வேறு திறன்களை எல்லாம் வளர்த்து கொள்வீர்கள். தகவல் பரிமாற்ற திறன், அடுத்தவர்களோடு எப்படி பழகுவது, எப்படி பேசுவது, எப்படி அணுகுவது, எப்படி உடை உடுத்துவது, எப்படி பொலிவாக முகத்தை வைத்துக் கொள்வது, எப்படி கை குலுக்குவது, எவ்வாறு நாம் கவனிப்பது போன்ற அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வது இந்த கல்லூரியில்தான். அடுத்தது முக்கியமான ஒன்று, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கல்லூரியில்தான் வாய்ப்பார்கள். பள்ளியிலே பொறுத்தவரை அது ஒரு கழுத்தரிக்கும் போட்டியாக இருக்கிறது. நம்மை விட ஒரு மதிப்பெண் கூட பெற்று விடுவானோ, அவன் முதல் மதிப்பெண் பெற்று விடுவானோ, நாம் விரும்பிய படிப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அங்கே நட்பு என்பது இல்லாமல் 2 பேரும் சமமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பந்தய குதிரைகளாக இருக்கிறீர்கள். அங்கே உண்மையான நட்பு சாத்தியமில்லை. ஆனால் கல்லூரியில் வந்த பிறகு நீங்கள் படிக்கிற பொறியியல் வேறாக இருக்கும், உங்களுடைய நண்பர்களுடைய பொறியியல் வேறாக இருக்கும். பலவிதமான நண்பர்களை பார்ப்பீர்கள். மதிப்பெண்கள் முக்கியமல்ல, மதிப்பு தான் முக்கியம்.
நட்புதான் முக்கியம், மனம்தான் முக்கியம் என்று நல்ல நண்பர்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களை உங்களுக்காகவே நேசிக்கிற நண்பர்களை பெறுவீர்கள். இந்த நட்பு வாழ்நாள் இறுதி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் கல்லூரியிலே பெற்ற நண்பர்கள் இன்றும் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள். பள்ளியிலே படித்த நண்பர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இத்தனைக்கும் பள்ளியில் படித்தவர்கள் தான் என் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிறார்கள். கல்லூரியிலே படித்தவர்கள் எங்கெங்கோ இருக்கிறார்கள். ஆனால் தினமும் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள், என்னை நலம் விசாரிக்கிறார்கள். நான் கோவை வந்தால் என்னை விட்டு அகலாமல் அவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். நான் வேறு ஊருக்கு சென்றால் அந்த ஊரிலே இருக்கிற நண்பர்கள் ஓடி வந்து விடுகிறார்கள். வெளிநாட்டுக்கு சென்றால் தேடிக்கொண்டு வந்து விடுகிறார்கள். இதெல்லாம் காரணம், கல்லூரி வாழ்க்கையில் முதிர்ச்சியோடு ஒரு நட்பு கிடைக்கிறது. கலீல் கிப்ரான் சொல்லுவார், நட்பை பற்றி ஆழமான ஒரு வரி, தயவு செய்து அதை நீங்கள் சிந்தியுங்கள். நண்பன் என்பவன் நீங்கள் பிறக்கிற போது இல்லாமல் இருந்த இன்னொரு பாதி. நீங்கள் பிறக்கிற போது இல்லாமல் இருந்த அந்த இன்னொரு பாதியை நட்பாக பெற்று நீங்கள் முழுமை பெறுகிறீர்கள் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், உங்களுடைய தேவைகளுக்கான விடைதான் நண்பர்கள் என்று சொல்லுவார். அப்படி நல்ல நண்பர்களை பெறுவதற்கு கல்லூரிதான் உகந்த பருவம். பள்ளியிலே படிக்கிற போது சின்ன ஏமாற்றம் ஏற்பட்டால் சோர்ந்து விடுவீர்கள், கண்களை கசக்கி கொண்டு அழுவீர்கள். ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு எந்த ஒரு தடையையும் சமாளிக்கின்ற முதிர்ச்சியை, உணர்வு மேலாண்மையை நீங்கள் பெற்று விடுவீர்கள். வரட்டு பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் என்கின்ற துணிச்சலை நீங்கள் பெறுவீர்கள். அது கல்லூரி கொடுக்கின்ற ஒரு தெம்பு. சமூகத்தை பற்றிய அக்கறை பள்ளியிலே இருக்காது. ஏனென்றால் பள்ளியில் தொடர்ந்து உங்களுக்கு தேர்வு வைத்தே உங்கள் தோள்களை பலவீனமாக்கி விடுகிறார்கள். கல்லூரிக்கு வருகிற போது சமூக அக்கறை ஏற்படும், பலவற்றை பற்றி விவாதிப்பீர்கள், சமூக நுண்ணறிவு ஏற்படும், சமூக பிரக்ஞை ஏற்படும். ஏன் இவர்கள் துயரப்படுகிறார்கள்? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி இல்லையா? ஏன் மனிதர்கள் பிரிந்து இருக்கிறார்கள்? அவர்கள் ஒன்றாக இருக்க முடியாதா? சாதி மதம் என்கின்ற பாகுபாடுகளை கடந்து நாம் மனிதர்களை நேசிக்க முடியாதா என்றெல்லாம் இங்கே கிடைக்கிற நண்பர்கள் மூலம் நீங்கள் பெறுகிற அறிவு உங்களை மேம்படுத்தும். இங்கே வந்த பிறகுதான் நீங்கள் ஒரு அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பீர்கள். மூட நம்பிக்கைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு அறிவியல் பூர்வமாக நீங்கள் சிந்திப்பீர்கள். அந்த அறிவியல் பூர்வமான சிந்தனை தான் பொறியியலுக்கு அடிப்படை. ஒருவேளை இது இப்படித்தான் இருக்கும் என்று ஒருவர் நினைத்திருந்தால் மனிதன் பறந்திருக்க முடியாது, கடலில் களம் செலுத்தி இருக்க முடியாது, கணனியை கண்டுபிடித்திருக்க முடியாது, இரவில் மின்சார விளக்கில் படித்திருக்க முடியாது, கற்பனைகளை காட்சிகளாக்கி திரைப்படமாக ஓடவிட்டிருக்க முடியாது, அனைத்தையும் ஒரு சின்ன பெட்டியாக நம் முன்னாலே வைத்து கண்டுகளித்திருக்க முடியாது. இந்த அத்தனை முன்னேற்றத்திற்கும் காரணம் அறிவியல் மனப்பான்மை. அந்த அறிவியல் மனப்பான்மை பள்ளியிலே வராது, கல்லூரியிலே தான் வரும். கல்லூரியில்தான் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படும். நான் சொல்கிற அரசியல் விழிப்புணர்வு என்பது 18 வயதானால் நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்கிற உரிமையை பெறுகிறீர்கள். அப்போது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் முக்கியமான சட்டங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு நம் கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 51A பிரிவின் கீழ் எவையெல்லாம் நம்முடைய அடிப்படை கடமைகள் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் கல்லூரியில்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இங்கே அளவற்ற சுதந்திரம் கிடைக்கிறது. பள்ளியிலே உங்களை சகல நேரமும் ஆசிரியர்கள் கண்காணித்து கொண்டே இருந்திருப்பார்கள். அறையிலே அமர்கிற போது கூட நீங்கள் சற்று இளைப்பாரி அமர முடியாது, நேராக அமர்ந்து கொள் என்று அவர்கள் உங்களை நெறிப்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை
கண்களில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு உங்கள் பெற்றோர் பார்த்திருப்பார்கள். ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த சுதந்திரத்தை நீங்கள் பொறுப்புணர்வோடு அனுபவிப்பது முக்கியம். சுதந்திரம் கிடைக்கிற போது எவன் ஒருவன் நேராகவும் நேர்மையாகவும் இருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பருவத்தில் நீங்கள் பல்வேறு விதமான மாணவர்களோடு பழகுவதற்கான வாய்ப்பு. பள்ளியிலே இருக்கிற போது ஒரே வட்டத்தில் இருக்கிற மாணவர்கள், ஒரே மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள், சில நேரங்களில் ஒரே தெருவில் இருக்கிற மாணவர்கள், இங்கே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருப்பார்கள். அவர்களோடெல்லாம் பழகுகிற போது உங்கள் எண்ணம் விசாலமாகும். அவர்களிடமிருந்து பலவற்றை கடற்பஞ்சை தண்ணீரை உறிஞ்சிக் கொள்வதைப் போல உறிஞ்சிக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது. அவர்களிடமிருந்து மேன்மையான ஒன்றை நாம் கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை வசப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கல்லூரியிலே நீங்கள் கூடுதல் திறனை பெற்றுக்கொள்ளுங்கள். பள்ளியிலே படிப்பு படிப்பு என்று இருந்திருப்பீர்கள். இங்கு வந்த பிறகு சற்று விளையாடுங்கள், ஒரு பொழுதாக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் கல்லூரிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், அங்கே மாணவர்களிடம் கேட்கிறேன், ஹாபி என்று சொல்லப்படுகிற பொழுதாக்கம் உனக்கு ஏதாவது உண்டா என்று கேட்டால் பல மாணவர்களுக்கு அது இல்லை. படிப்பை முடித்ததும் கல்லூரி வாழ்க்கையை முடித்ததும் நீங்கள் ஒரு பணிக்கு சென்றால் அயற்சி ஏற்படும். அப்போது இந்த பொழுதாக்கங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கை திறன்களை இந்த கல்லூரியில் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பற்றிய விழிப்புணர்வு, தனி மனிதர்களோடு பழகுவதில் நிபுணத்துவம், எதையும் தீர்க்கமாக சிந்தித்தல், படைப்பாக்கத்தோடு சிந்தித்தல், பிரச்சனைகளை தீர்த்தல், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பில் நிபுணத்துவத்தை பெறுதல், சரளமாக பேசுதல், கனிவையும் கருணையையும் பரிவையும் வளர்த்து கொள்ளுதல், மன அழுத்தத்தை சமாளித்தல், உணர்வு மேலாண்மையை நீங்கள் அடைதல், இவைதான் 10 வாழ்க்கை திறன்கள். இந்த 10 வாழ்க்கை திறன்களை இப்போது நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் பணிக்கு சென்ற பிறகு அங்கே வளையாமல், அங்கே உடையாமல், அங்கே நீங்கள் கசங்கி விடாமல் நசுங்கி விடாமல் உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை திறன்களை நீங்கள் கல்லூரியில் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கான பணி வாய்ப்பை இந்த முதல் ஆண்டிலிருந்தே முடிவு செய்து தினமும் ஓர் அடியை அதை நோக்கி எடுத்து வைத்து செல்லுங்கள். பல பேர் கல்லூரி முடிக்கும் வரை என்ன பணிக்கு செல்வது என்றே சிந்திக்காமல் இருந்து விடுகிறார்கள். கல்லூரி முடிந்த பிறகு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கன்னத்தில் கை வைத்து கவலையோடு கண்ணீர் விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நண்பர்களாகிய நீங்கள் இந்த முதலாண்டிலேயே எந்த பணிக்கு செல்வது, அரசு பணிக்கு செல்வதா, தனியார் பணிக்கு செல்வதா, போட்டித் தேர்வு எழுதுவதா, நான் இந்திய ஆட்சி பணி ஆகப் போகிறேனா அல்லது இந்திய காவல்துறை பணியிலே சேரப்போகிறேனா, நானே தொழிற்சாலை தொடங்கப் போகிறேனா, நானே சுய வேலை வாய்ப்பை அடையப் போகிறேனா, வெளிநாடு சென்று ஆய்வு செய்ய போகிறேனா, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கப் போகிறேனா என்பதையெல்லாம் இந்த முதல் ஆண்டிலேயே முடிவு செய்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்லூரி வாழ்க்கை தான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். விருந்து முடிந்ததும் கடைசியாக அந்த இனிப்பை சாப்பிடுகிற போது அந்த தித்திப்பு எப்படி வெகு நேரம் வாயில் இருக்கிறதோ அதை போல வாழ்நாள் முழுவதும் இந்த கல்லூரி வாழ்க்கை தித்திப்பாக தேங்கியிருக்கும். எனவே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் மகிழ்ச்சியாக அணுகுங்கள். வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன என்பதை குறித்து உங்களுடைய கல்லூரி நிறுவனரும் தலைவரும் என்னை பேசுமாறு விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள். இந்த கல்லூரி வாழ்க்கை முடிந்த பிறகு எப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள், அந்த சவால்கள் எந்தெந்த விதங்களில் உங்கள் முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் என்பதை பற்றி
நீங்கள் இப்போதே தெரிந்து கொண்டால் அதற்கு தயாராகி விடலாம். மழை வரும் என்று வானிலை அறிக்கை சொன்னால் நாம் குடையோடு செல்வதைப் போல, மழை உடையோடு செல்வதைப் போல, சென்று வருவதற்கு தாமதமாகும் என்றால் காலையிலேயே உணவை கட்டுச்சோறு எடுத்து கொண்டு போவதைப் போல, போகிற இடம் மலைப்பாங்கான இடம், உருண்டு விடலாம் என்றவுடன் கையிலே ஊன்றுகோலோடு செல்வதைப் போல நீங்கள் இப்போதே வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அந்த சவால்களை சமாளிப்பதற்கான சாமர்த்தியத்தையும் இந்த வளாகத்திலேயே பெற்று விடுவீர்கள். உங்கள் பணி வாய்ப்பு குறித்தது தான் முதல் சவால். நீங்கள் இந்த படிப்பை முடித்ததும் உங்கள் தகுதிக்கேற்ற பணி கிடைக்கிறதா என்பது ஒரு சவால். நான் பல மாணவர்களை பார்க்கிறேன். அவர்கள் படிப்பை முடிக்கிறார்கள், அவர்கள் பிஇ படித்து விடுகிறார்கள், எம்இ படித்து விடுகிறார்கள், ஆனால் பொறியியலில் சார்ந்த வேலையில் இல்லை. சில மாணவர்கள் வீட்டு வீட்டுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கிற பணியிலே இருக்கிறார்கள். சில மாணவர்கள் அரசாங்க தேர்வை எழுதி இளைநிலை உதவியாளராக இருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு இளைஞரை சந்தித்தேன். எம்இ படித்திருக்கிறார். அவர் இளைநிலை உதவியாளராக இருக்கிறார். எடுத்தவுடன் ஒரு பணியில் சேர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சேர்த்திருக்கிறார். அந்த மாதிரி நேரங்களில் ஒரு மனச்சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இருக்கிற பணி வாய்ப்பு உலகம் போட்டிக்குரியதாக இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பற்றி சில சங்கதிகள் சொல்கிறார்கள். 2027ஆம் ஆண்டு 40லிருந்து 50% பேர் பணி வாய்ப்பை இழப்பார்கள். அதுவும் குறிப்பாக கோடிங் போன்றவையெல்லாம் செல்லுபடியாகாது. அதை செயற்கை நுண்ணறிவை செய்துவிடும். மருத்துவத்தில் ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் அதை நாம் மருத்துவரிடம் கொண்டு போய் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்க வேண்டியதில்லை, அதுவே என்ன பிரச்சனை என்று சொல்லிவிடும். அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இனிமேல் எதிர்காலத்தில் பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் 2 தான் இருக்கும், நடுத்தர வர்க்கமே இருக்காது என்று அச்சுறுத்துகிறார்கள். எனவே மிகப்பெரிய போட்டியை நீங்கள் கல்லூரி முடித்ததும் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற பணி கிடைக்காமல் குறைவான பணியை செய்கிற ஒரு சூழல் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்லூரியிலே வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. நான் சொல்வதுண்டு, கல்லூரி மதிலுக்குள் வாழ்க்கை கதகதப்பாகத்தான் இருக்கும். ஆனால் வெளியே வந்த பிறகு நீங்கள் போட்டி அகடியில் வழுக்கி விடும்போது, பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னும் போது வாழ்க்கையின் கடூரம் உங்களுக்கு தெரியும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேனே ஒழிய அச்சுறுத்தவில்லை. நான் உங்களை தயார்படுத்துகிறேனே தவிர உங்களை மனம் உடைந்து போகச் செய்யவில்லை. நீங்கள் இப்போதிருந்தே அதற்கு தயாரித்து விட்டால் இதை எளிதிலே சமாளித்து விடலாம், எதிர்கொண்டு விடலாம் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். நீங்கள் பணிக்கு செல்லுகிற இடங்களில் அந்த சூழலுக்கு அனுசரித்துக் கொள்வதே சிரமம். ஏனென்றால் நீங்கள் கல்லூரியிலே உங்கள் வீட்டிலே இளவரசர்களைப் போல இருக்கிறீர்கள், இளவரசிகளைப் போல இருக்கிறீர்கள். ஆனால் பணியிடத்திலே சில நேரங்களில் கொடூரமான மேலதிகாரி வாய்ப்பார், உங்களை மதிக்காத மேலதிகாரி வாய்ப்பார், உங்களை விட குறைவாக படித்த மேலதிகாரி வாய்ப்பார், ஒன்றுமே தெரிய முதலாளி வாய்ப்பார். அது மாதிரி சூழல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக பணியிடத்தில் சந்திக்கின்ற சவால்களாக இருக்கும். நிதிநிலை தொடர்பான சவால்கள் அடுத்ததாக வருகின்றன. நீங்கள் கல்விக்காக வாங்கிய கடனை கட்ட வேண்டும், அது ஒரு நெருக்கடி. நான் சின்ன ஒரு காணொளியை பார்த்தேன். அதில் ஒரு 80 வயதான ஒரு பெரியவர் வெளிநாட்டிலே மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை ஒருவர் கேட்கிறார், நீங்கள் எதை குறித்து நிம்மதி அடைகிறீர்கள் என்று.
நான் கல்விக்காக வாங்கிய கடனை இப்போதுதான் செலுத்தினேன் என்று அந்த 80 வயது முதியவர் சொல்வது போல முதல் பதில் இருந்தது. ஆக கல்வி கடனை செலுத்த வேண்டும். நீங்கள் நிறைய சம்பாதித்து பொருளாதாரத்தில் சுயச்சார்பை பெற வேண்டும் என்று உங்கள் பெற்றோரும் மற்றோரும் எதிர்பார்ப்பார்கள். இவ்வளவு சம்பளம் என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். அடுத்த கேள்வி அவ்வளவுதானா என்பது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை சிந்திக்கவே விட மாட்டார்கள், நம்மை முயலவே விட மாட்டார்கள். நான் 6 மாதம் வீட்டிலே படிப்பு முடிந்து இருந்தேன். வருகிற போகிறவர்களெல்லாம் கேட்டது இன்னுமா வேலை கிடைக்கவில்லை. இதுதான் அவர்கள் கேள்வி. அது அக்கறையினால் கேட்கிறார்கள். ஆனால் நமக்கு அது சுருக்கென்று குத்தும். வேலை இல்லாமல் இருக்கிறோமோ, பெற்றோருக்கு பாரமாக இருக்கிறோமோ என்று கூட தோன்றும். நீங்கள் செலவு செய்வதை வரையறை செய்து செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு பார்க்கிற ஒரு நிலைமை. இதுதான் பொருளாதாரத்திலே ஏற்படுகிற ஒரு சவால். உங்களுடைய வாழ்க்கையின் திசை குறித்து அடுத்த சவால் எழும். நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த பாதை சரியானதா, இந்த பணி சரியானதா, நாம் வெற்றி பெற முடியுமா என்று தோன்றும். உங்களுடைய நீண்ட கால இலக்கை எப்படி நிர்ணயித்துக் கொள்வது என்பதில் குழப்பங்கள் ஏற்படும். எனக்கு கூட அது ஏற்பட்டது. நான் வேளாண் அலுவலராக பணியில் சேர்ந்து விட்டேன். ஒரு குழப்பம், என்ன ஆவது, அடுத்தது வங்கிக்கு செல்வதா, இந்திய ஆட்சி பணிக்கு செல்வதா போன்ற குழப்பங்கள். என்னோடு இளம் அறிவியல் வேளாண்மை படித்தவர்கள் எல்லாம் மேலே படித்தார்கள். ஆனால் நான் படிக்கவில்லை. அதனால் தொடர்ந்து ஒருவேளை அவர்களைப் போல படித்திருக்கலாமோ, கல்லூரியிலே பேராசிரியராக வந்திருக்கலாமோ என்கிற சிந்தனையும் வந்தது. ஏனென்றால் நான் வேளாண் அலுவலராக சேர்ந்தபோது எனக்கு மேலதிகாரிகளாக இருந்தவர்கள் வெகு நாகரிகமாக நடத்துபவர்கள் அல்ல. அவர்களிடம் பணியாற்றுகிற போது பேசாமல் பேராசிரியராக இருக்கலாமோ, நம்முடன் படித்தவர்கள் எல்லாம் மேலே படிக்கிறார்களே என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பணி, இந்திய ஆட்சி பணிக்கு படிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் தினமும் ஒரு சந்தேகம் ஏற்படும். நாம் இந்த ராயக்கோட்டையிலே தர்மபுரி மாவட்டத்திலே இருந்து படித்து கொண்டிருக்கிறோமே, அங்கே டெல்லி மாநகரிலே படித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு போட்டி போடுகிறோமே, நாம் வெற்றி பெற முடியுமா? அவர்களோடு நாம் சமமாக ஓடி ஜெயிக்க முடியுமா என்று தினமும் ஒரு சந்தேகம் வரும். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை பற்றிய சந்தேகங்களும் சவால்களாக உங்கள் முன்னால் முளைத்து கொண்டிருக்கும். அடுத்த சவால் வாழ்க்கை திறன்கள் குறித்த சவால். நீங்கள் தனியாக வாழ்வது என்பதற்கு சில திறன்கள் தேவைப்படுகின்றன. நான் 2 திறன்கள் சொல்லுவேன். ஒன்று ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ், இரண்டாவது ஹோம் ஸ்மார்ட்னஸ். உங்களுடைய அறையை நீங்களே நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு புதிய இடத்திற்கு போகிறீர்கள், புதிய அலுவலகத்திற்கு போகிறீர்கள், நீங்களாகத்தான் தேடி தேடி பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். பாதையை கேட்பதிலிருந்து பயணத்திற்கு வழி கேட்பது வரை நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும், தயக்கமில்லாமல் கேட்க வேண்டும். புதிய இடத்தின் சூழலுக்கு ஏற்ப அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை திறன்கள் இருந்தால்தான் நீங்கள் தனியாக வாழ முடியும். திடீரென மின்சாரம் வராது. பார்த்தால் நாம் மின்சார தொகை செலுத்தி இருக்க மாட்டோம். உங்களுக்கான வருமான வரி கணக்கை நீங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படி பல வாழ்க்கை திறன்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன. அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். 5வது முக்கியமான சவால் உடல் நலமும் மனநலமும். அடிக்கடி பதற்றம் ஏற்படும். கல்லூரியிலே படிக்கிற போது நாம் நிம்மதியாக இருந்து விட்டோம். ஆனால் பணிக்கு சென்றால் அவர்கள் வைக்கின்ற காலக்கெடுவுக்குள் பணியை முடிக்க வேண்டும். இரவெல்லாம் சில நேரங்களில் விழித்திருக்க வேண்டும். அதுவும் தகவல் தொழில்நுட்பத்தில் செல்பவர்கள் இரவு 2 மணி வரை கூட பணி செய்ய வேண்டியதாக இருக்கும். பதற்றம் ஏற்படும்.
அச்சம் ஏற்படும். நீங்கள் அங்கே பணியாற்றுகிற போது ஒரு தனிமை ஏற்படும். இதுவரை கும்பலாக இருந்து விட்டீர்கள். தனியாக ஓரிடத்திலே தங்குகிற போது ஒரு தனிமை உணர்வு ஏற்படுவதும் இயல்பு. சில நேரங்களில் யாருமே இல்லையோ என்கின்ற அந்த எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். இவையெல்லாம் 5வது சவால்களாக உங்கள் முன்னால் இருக்கின்றன. 6வது சவால், உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கல்லூரி படிப்பை படித்து முடித்ததும் படிப்பு முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். இனிமேல் தான் படிப்பே தொடங்கும். நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற போது ட்ரைமஸ்டர் சிஸ்டம் இருந்ததால் 200க்கும் மேற்பட்ட தேர்வுகளை நாங்கள் எழுதினோம். கடைசி தேர்வின் போது காலை வேளையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை. வெளியே என்னுடைய சக மாணவர்கள் முடித்து சென்றவர்கள் பட்டாசு வெடித்தார்கள், இனி தேர்வு எழுத வேண்டியதில்லை என்று. நான் உங்களுக்கு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் நான் அதிகம் படித்தேன், அதிகம் தேர்வுகள் எழுதினேன். தொடர்ந்து என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்று கூட தினமும் 4 மணி நேரம் நான் படிக்கிறேன். படிக்காமல் ஒன்றும் ஆகாது. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது மேற்படிப்பு படிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஏதாவது பயிற்சிக்கு சென்று உங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படும். இது ஒரு சவால். 7வது சவால், உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் படிப்பை முடித்ததும் ஒரு பணியில் அமர்ந்ததும் உடனே திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்துவார். அதுவும் பெண்களை வற்புறுத்துவார்கள். இன்னும் கொஞ்சம் படித்து இன்னும் ஒரு நல்ல பணிக்கு செல்லலாம் என்று சொன்னால் எங்கள் கடமையை முடித்து விடுகிறோம் என்று வற்புறுத்துவார்கள். அது மட்டும் இல்லாமல் சமூக நிகழ்வுகளில் அவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்போது நீங்கள் ஒரு திருமணத்திற்கு சென்றால் சாப்பிட்டு விட்டு வந்து விடலாம். ஆனால் பணிக்கு சென்ற பிறகு ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பணிக்கு சென்று விடுகிறீர்கள். இவையெல்லாம் இந்த சமூகம் உங்களிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இதனால் வரை உங்கள் பெற்றோர் யாராவது இறந்தால் சென்றால் போதும். ஆனால் இப்போது நீங்கள் தனிப்பட்ட மனிதராகிவிட்டீர்கள். அங்கே நீங்கள் போக வேண்டும், விசாரிக்க வேண்டும். இதை போல சமூக நிகழ்வுகளிலும் நீங்கள் கலக்க வேண்டும். இவற்றை நீங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? இந்த சவால்கள் தான் உங்கள் முன்னால் இருக்கின்றன. 7 விதமான சவால்கள். இதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சவால்களை நீங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? பணி வாய்ப்பை பொறுத்தவரை இந்த சவாலை சமாளிக்க நீங்கள் இப்போதே உங்களுடைய சிவி என்று சொல்லப்படுகின்ற கரிக்குலம் வைட்டே, ரெஸ்யூமே, அதை செறிவானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் பல திறன்கள் அதில் இடம்பெற வேண்டும். நீங்கள் இந்த பள்ளியிலே இந்த கல்லூரியிலே படித்த முன்னாள் மாணவர்களை சந்திப்பீர்கள். அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு செல்வீர்கள். அந்த தொழிற்சாலையில் பணியாற்றுபவர்களோடு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பேராசிரியர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நிறைய வர்த்தக நிறுவனங்கள் தெரியும். அங்கே பணியை பெறுவது எளிதாக இருக்கும். இன்னொரு முக்கியமானது, முதலில் எந்த வேலை கிடைக்கிறதோ அதற்கு சென்று விடுங்கள். அப்போதுதான் நீங்கள் பெற்றோருக்கு பாரமாக இருக்க மாட்டீர்கள். அதற்கு பிறகு அங்கே இருந்து கொண்டு முயற்சி செய்து மேலே வந்து விடலாம். நான் சாதாரண ஒரு பணியில் தான் சேர்ந்தேன். படிப்படியாகத்தான் அடுத்தடுத்த பணிகளுக்கு நான் செல்ல முடிந்தது. ஏனென்றால் நான் இளம் அறிவியல் வேளாண்மையை முடித்த பிறகு என் பெற்றோரிடம் ₹1 கூட வாங்கக்கூடாது என்ற சுயமரியாதையோடு இருந்தேன். அதனால் எடுத்தவுடன் ஒரு பணி கிடைத்தால் அதை பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். மேலே எப்படியெல்லாம் நாம் வளர்வது என்பதற்கான வாசல்களை பாருங்கள். 2வதாக, பொருளாதார ரீதியான சவால்களை எப்படி சந்திப்பது? நீங்கள் பணிக்கு சென்றதும் சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சொமோட்டா, ஸ்விக்கி இதிலிருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். சிக்கனமாக வாழத் தொடங்கினால் நீங்கள் பொருளாதாரத்தை சமாளித்து விட முடியும். மாதம் ₹1 சேமித்து அவசர நிதிக்கு
அதை எடுத்து வையுங்கள். ஏதாவது ஒரு அவசரம் என்றால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மின்சார கட்டணம் செலுத்துவது, பயணச்சீட்டுக்கு நீங்கள் பதிவு செய்து போன்றவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நல்ல நண்பர்களிடம், மூத்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி வருமான வரி கணக்கை எழுதுவது என்பதையெல்லாம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அலுவலகத்திலே சிலர் சொல்லிக் கொடுப்பார்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கான வழி. மூன்றாவதாக, வாழ்க்கையில் எந்த திசையில் செல்வது? நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறியியல் படித்துவிட்டால் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகள் எவை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வழிநடத்துகிற மென்டார் ஒருவரை நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்து அவரிடம் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு எந்த திசையில் செலுத்த வேண்டும் என்கின்ற அறிவுரையை பெறுங்கள். அப்போது நீங்கள் அந்த திசையிலே செல்லலாம். எனக்கு நிறைய பேர் வழிகாட்டி இருக்கிறார்கள். என்னை குடிமைப்பணி தேர்வு எழுத வேண்டும் என்று வற்புறுத்தியவர்களே எங்கள் பேராசிரியர்களும் என்னுடன் படித்த நண்பர்களும் தான். நீ எழுதினால் வெற்றி பெறுவாய் என்று அவர்கள் தான் ஊக்கப்படுத்தினார்கள். எனவே ஒரு நல்ல மென்டாரை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை திறன்களை பொறுத்தவரை சில அடிப்படை திறன்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் சோறு வடிப்பது, ஒரு சாம்பார் ரசம் வைப்ப கற்றுக்கொள்ளுங்கள். அது மிகவும் உதவியாக இருக்கும். நீங்களே தேநீர் தயாரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் இங்கே ஒன்றும் தெரியாதவர்கள் ஆஸ்திரேலியா போன பிறகு, இங்கிலாந்து போன பிறகு சமைக்க கற்றுக்கொள்கிறார்கள். சமைப்பது ஒன்றும் பெரிய கம்பரசம் அல்ல, அதை கற்றுக்கொள்வது எளிதுதான். எனவே அதை போன்றவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரிடம் வீட்டை நிர்வகிப்பது குறித்த சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இது வாழ்க்கை திறன்களுக்கு மிகவும் முக்கியம். கல்லூரியிலிருந்து வெளியே போகிற போதே நீங்கள் தயக்கத்தை உடைத்து எறிவதற்கான தகவல் பரிமாற்ற திறனையும், உங்களுடைய அந்த வாழ்க்கை திறன், 10 வாழ்க்கை திறன்கள் சொன்னேன், அந்த 10 வாழ்க்கை திறன்கள், உதாரணமாக உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பலவீனத்தில் இருந்து விடுபடுங்கள். உங்களுடைய பலம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பலத்தை இன்னும் உறுதியாக்குங்கள். வாய்ப்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்துகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆபத்துகளை சமாளிப்பதற்கான வல்லமையை கல்லூரியிலேயே நீங்கள் பெற வேண்டும். அடுத்ததாக முக்கியம், உங்களுடைய உடல் ரீதியான, மன ரீதியான நலம். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். நல்ல உணவை சாப்பிடுங்கள். எதையுமே முழு மனத்தோடு செல்லுங்கள். நீங்கள் பணிக்கு சென்ற பிறகும் அன்றாடம் உங்களுடைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். தினசரி நன்றி பதிவேடு ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். கிராட்டிடியூட் ஜேர்னல் என்று சொல்வார்கள். தினசரி நடந்த நல்ல 3 நன்றியுணர்வோடு அதில் பதிவு செய்யுங்கள். இன்றிலிருந்தே பதிவு செய்யுங்கள். இப்படி பதிவு செய்தால் உங்களுக்கு சோர்வு ஏற்படாது, மனத்தளர்ச்சி ஏற்படாது. 6வதாக, நீங்கள் ஆன்லைனில் பல புதிய படிப்புகளை படியுங்கள். கருத்தரங்கங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும். உங்கள் பாடம் தொடர்பாக, உங்கள் பணி தொடர்பாக அவற்றுக்கு செல்லுங்கள். நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசியுங்கள். முடிந்தால் மேல் படிப்பு கூட நீங்கள் தொலைதூர கல்வியின் மூலம் பெறலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தால் பணிச்சூழலில் ஏற்படுகிற போட்டிகளை சமாளிக்கலாம். உங்கள் குடும்பம் உடனடியாக வெற்றி பெற வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும் என்று சொன்னேன். அவர்களிடம் புரிய வையுங்கள், என்னுடைய இலக்கு இது, இதை அடைந்த பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தெளிவுபடுத்துங்கள். சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள். வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும். இப்படித்தான் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சவால்களை சமாளிக்க வேண்டும். இந்த கல்லூரி வாழ்க்கையில் நுழைந்து விட்டீர்கள். சாதாரணமான கல்லூரி வாழ்க்கையாக 4 ஆண்டுகளை தேய்த்து விட்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் வெறும் புழுவாக இருந்து பட்டாம்பூச்சியாக பரிணாம வளர்ச்சி அடைபவர்களும் இருக்கிறார்கள்.
எப்படி நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையை மகத்தான கல்லூரி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது? நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையின் நுட்பங்களை அறிந்து கொள்ளுங்கள். இதை ஒரு பள்ளி வாழ்க்கை நீட்சியாக கருதாதீர்கள். இதன் நுட்பங்கள் என்ன? இதில் நாமே என்ன கற்றுக்கொள்ளலாம்? நூலகத்தை எப்படி பயன்படுத்தலாம்? ஆராய்ச்சி கட்டுரைகளை எப்படி அணுகலாம்? படிக்கிற போதே ஏதாவது காப்புரிமை பெறலாமா என்று கல்லூரி வாழ்க்கையின் நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியம். முதலாண்டு படிக்கிற போதே இந்த கல்லூரியிலிருந்து வெளியே வருகிற போது நான் எப்படி இருப்பேன் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த கல்லூரியை விட்டு வெளியே வருகிற போது நான் இப்படிப்பட்ட மனிதனாக இருப்பேன் என்று கற்பனை செய்து கொண்டால் அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வைக்கலாம். மகாத்மா காந்தி சொன்னார், அட்வான்சிங் எவ்ரி மொமெண்ட், ஒவ்வொரு நொடியும் முன்னேறுவது. முன்னேறிய மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் கல்லூரியை முடித்ததும் என்ன ஆகப் போகிறோம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். நிறைய உங்கள் கவனத்தை சிதறுவதற்கான நிகழ்வுகள் கல்லூரியில் இருக்கும். மிகப்பெரிய நிகழ்வு கூடா நட்பு. இன்னொரு சாதனம் மின்னணு சாதனம். அது உங்கள் நேரத்தை திருடிக் கொள்கிறது. பல நிறுவனங்கள் போட்டி போட்டு உங்கள் நேரத்தை திருடுகின்றன. அவற்றிலெல்லாம் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முழுமையாக கவனம் செலுத்துங்கள். இந்த கல்லூரியில் படிக்கிற போதே நீங்கள் உங்களுக்கான ஓர் இலக்கை தீர்மானியுங்கள். அது மிகவும் முக்கியம். எது நம்முடைய இலக்கு? எந்த பணிக்கு செல்வது? அரசு பணிக்கா அல்லது சொந்த தொழிலா? இந்த இலக்கை இப்போதே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இளைஞனை நான் தொடர் வண்டியில் சந்தித்தேன். என்னை வந்து பார்த்து அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் பொறியியல் படித்தவர். அவரிடம் கேட்டேன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறேன். எப்போதிருந்து? படிப்பை முடித்த அடுத்த மாதத்திலேயே நான் தொழிற்சாலையை தொடங்கிவிட்டேன். எப்படி சாத்தியம்? நான் கல்லூரியில் முதலாண்டிலிருந்தே அதற்கு தயாரித்து கொண்டிருந்தேன். அதற்காக நிலம் பார்த்தேன். அந்த தொழிற்சாலையை வைத்திருப்பவரிடம் சென்று எப்படி அவர்கள் பொருட்களை தயாரிக்கிறார்கள் என்று பார்த்தேன். ஓய்வு நேரங்களில் அங்கு சென்று பணி செய்தேன். பணி முடிந்ததும் ஒரு நாள் கூட நான் ஒரு வேலை வாய்ப்புக்காக அலையவில்லை. உடனடியாக இந்த தொழிற்சாலையை தொடங்கிவிட்டேன் என்றார். அதனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கான ஒரு இலக்கை நிர்ணயிங்கள். தினசரி காலையிலிருந்து இரவு படுக்க போகும் வரை என்ன செய்ய போகிறோம் என்று ஓர் அட்டவணையை தயாரிங்கள். இன்று கூட நான் அட்டவணையோடு இயங்குகிறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழ வேண்டும்? காலை 5 மணிக்கு எழுந்தால் 6 மணி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? 6 மணியிலிருந்து 7 வரை என்ன, 7லிருந்து 8 வரை என்ற அட்டவணையை தயார் செய்யுங்கள். அப்போது உங்கள் நேரம் சிதறாது, சிந்தாது, பயன்படும். அடுத்ததாக நான் சொன்னது, ஒரு நன்றி பதிவேடு வையுங்கள். இரவு படிக்க போகும்போது உங்களிடம் ஒரு பேராசிரியர் கனிவு காட்டியிருப்பார், அதை பதிவு செய்யுங்கள். யாராவது ஒரு நண்பன் உங்கள் பேனாவின் மை தீர்ந்து போகிற போது பேனாவை கொடுத்திருப்பார், அதை பதிவு செய்யுங்கள். உணவகத்திலே ஒருவர் பிரியமுடன் தேநீரை கொடுத்திருப்பார், அதை பதிவு செய்யுங்கள். இன்று காலையில் நீங்கள் சோர்ந்திருந்த போது உங்கள் தாயார் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதை பதிவு செய்யுங்கள். இவையெல்லாம் நமக்கு ஏதோ கிடைப்பதற்கு நாம் உரிமை பெற்றவர்கள் என்று நினைக்காதீர்கள். உலகத்தில் ஒரு குவளை தண்ணீருக்கு கூட நாம் நன்றி செலுத்த வேண்டும். தண்ணீர் இல்லாத இடத்திற்கு சென்றால்தான் ஒரு குவளை தண்ணீரின் மரியாதை நமக்கு தெரியும். அதனால் ஒரு நன்றி பதிவேடு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவது முக்கியம். அது தன்னம்பிக்கையை கொடுக்கும். எனவே எல்லா செமஸ்டர்களிலும் எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள். அதற்காக பாட புத்தகங்களோடு நிறுத்தி விடாதீர்கள். பாடங்களை தாண்டி படியுங்கள். வெளிநாட்டு ஆசிரியர்கள் எழுதிய நூல்களை படியுங்கள். ஆராய்ச்சியாளர்கள் எழுதிய கட்டுரைகளை படியுங்கள். அவையெல்லாம் உங்கள் அறிவை விரிவுபடுத்தும். உங்களுடைய
தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்கும். நீங்கள் தேர்வை எழுதுகிற போது மற்ற மாணவர்கள் எழுதுவதிலிருந்து ஒரே ஒரு பத்தி வித்தியாசமாக எழுதினால் உங்கள் பேராசிரியர்கள் நிறைய மதிப்பெண்கள் போடுவார்கள். எனவே அவற்றை தாண்டி நீங்கள் செல்லுங்கள். அது மிகவும் முக்கியம். எல்லா விதமான மாணவர்களோடும் சமமாக பழகுங்கள். அது உங்களுக்கு உயர்ந்த நெறியை கொடுக்கும். படிப்பு மட்டுமே வாழ்க்கை என்று வாழாதீர்கள். மைதானத்திற்கு சென்று விளையாடுங்கள், மேடையிலே ஏறி பேசியுங்கள், கலை நிகழ்ச்சிகளில் நடியுங்கள், பாட்டு பாடுங்கள், பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். அப்போதுதான் மேடை பயம் இல்லாமல் பேசுவதற்காக பழகுவதற்கான அந்த சூழல் உருவாகும். எனவே பல நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். நல்ல நண்பர்களை பெறுங்கள். நீங்கள் முதலாம் ஆண்டு எந்த நண்பர்களை பெறுகிறீர்கள் என்பதுதான் இறுதி ஆண்டில் நீங்கள் பெறுகிற பதக்கங்களை தீர்மானிக்கும். எனவே நல்ல நண்பர்களை பெறுங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். அதிபதப்படுத்தப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை தவிருங்கள். நல்ல உணவை சாப்பிடுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தீய பழக்கங்களுக்கு பக்கம் செல்லாதீர்கள். புகைப்பிடித்தால், புகையின் மீது நீங்கள் பற்று வைத்தால் அது உங்கள் உடலில் புற்று வைத்துவிடும். எனவே எந்த தீய பழக்கத்தின் பக்கம் கூட நீங்கள் செல்லாதீர்கள். நீங்கள் இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பயிற்சியை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதற்கு இப்போதிருந்தே திட்டமிடுங்கள். கல்லூரியிலே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான பண்பு தகவல் திறன் மேம்பாடு, தகவலை தொடர்பு கொள்வதில். அதனால் முதலில் நன்றாக கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பேச கற்றுக்கொள்ளுங்கள், சிறிது சிறிதாக பேசி பழகுங்கள். வகுப்பிலே சந்தேகம் இருந்தால் தெளிவாக கேளுங்கள், மேடையிலே ஏறி பேசுங்கள், நல்ல உரைகளை கேளுங்கள். காணொளியிலேயே நல்ல நல்ல உரைகள் இருக்கின்றன. சிறந்த உரைகளை கேளுங்கள். இந்த சிரிக்க வைக்கிற பட்டிமண்டபங்களை கேட்காதீர்கள். நல்ல உரைகளை நீங்கள் கேளுங்கள். வெளிநாட்டிலே இருக்கிற அறிஞர்கள் பேசுவதையும் கேளுங்கள். ஆங்கிலத்திலே சரளமாக பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சொற்திறனை மேம்பாடு செய்து கொள்ளுங்கள். தினசரி அரை மணி நேரம் செய்தித்தாளை வாசியுங்கள். இவையெல்லாம் உங்கள் தகவல் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும். கல்லூரியிலே சேர்ந்து சாதித்தவர்கள் நிறைய பேர். நாம் எல்லோரும் ஜனாதிபதிகளிடையே மனாதிபதியாக இருந்தவர் அப்துல் கலாம் என்று சொல்லுவோம். அவர் MITயிலே சேர்ந்தபோது தொடக்கத்திலே சரியாக சில பணிகளை செய்யாமல் பேராசிரியருடைய கண்டனத்திற்குள்ளானார். ஆனால் பிறகு வைராகியமாக இரவு பகலாக பணியாற்றி அவருக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்டை வெகு சீக்கிரமே முடித்து யார் அவரை வைத்தாரோ அந்த பேராசிரியரை வாழ்த்தும்படி நடந்து கொண்டார். பள்ளியிலே படிக்கிற போது பாரக் ஒபாமா சரியாக மின்னவில்லை. ஹார்வர்ட் லா ஸ்கூலில் போய் சேர்ந்தார். அங்கே ஹார்வர்ட் லா பிஸ்னஸ் ரிவ்யூ என்கிற ஒன்றில், ஹார்வர்ட் லா ரிவ்யூவில் அவர் முதலாவதாக ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தை சார்ந்த எடிட்டராக ஆகி மிகச்சிறந்த புகழை பெற்றார். இந்திரா நோயி என்பவரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். பெப்சிகோவின் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர், தலைமைச் செயல் அலுவலராக இருந்தவர். அவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது தன்னுடைய நிதியை சமாளிப்பதற்கு சின்ன சின்ன பணிகளை எல்லாம் ஆற்றித்தான் அவர் கட்டணம் செலுத்தினார். மலாலாவை பற்றி படித்திருக்கிறோம். உலகத்தில் சின்ன வயதில் நோபல் பரிசு பெற்றவர். அவர் குண்டு தாக்குதலுக்கு உள்ளான பிறகு கூட குணமான பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை தொடர்ந்தவர். நாம் சந்திரசேகர் லிமிட் என்பது சர் சி.வி. ராமன் அவர்களை பற்றி படித்திருக்கிறோம். அவர் பிரசிடென்சி கல்லூரியில் தான் படித்தவர். உடல் நலம் காரணமாக மேல் நாட்டுக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் இரவெல்லாம் தன்னுடைய பரிசோதனை கூடத்திலிருந்து பரிசோதனை செய்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர். எனவே கல்லூரி வாழ்க்கை என்பது கடின உழைப்புக்காக, கல்லூரி வாழ்க்கை என்பது ஆளுமையை வளப்படுத்திக் கொள்வதற்காக, கல்லூரி வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக,
இன்றிலிருந்து செல்லுங்கள். இந்த உலகம் உங்களை எப்படி அடையாளப்படுத்தி கொள்ளப் போகிறது என்று அதை நோக்கி முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துகள். நன்றி.